வெல்கம் டு ஜோ மொபைல் கேர். இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த ஃபோன் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. கஸ்டமர் வந்து டிஸ்பிளே போனதுனால 2-3 மாதமாக அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இப்போ வந்தது. இது வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே எல்லாம் நம்ம மாற்றினோம். ஆனால் மாற்றியுமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. சார்ஜிங்கும் பார்த்தேன் அப்படின்னா 0.6 ஆம்பியர் தான் வந்து இதில் வந்து எடுக்குது, மில்லி ஆம்பியர். இப்போது அது வந்து எடுக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் பேட்டரிக்கு ப்ராப்பராக வந்து என்ன ஆகலை அப்படின்னா சார்ஜிங் வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போது இதில் ஃபுல்லாக வந்து ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஃபோன் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபோன் வந்து ரீடிங் வந்து நமக்கு காமிக்கல. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த ஃபோனை வந்து ரெடி பண்ணலாம். டிஸ்பிளேவோட சேர்ந்து போர்டு வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எது நமக்கு பிரச்சனை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து ஷார்ட்டில் இருந்தது. அதனால தான் ஃபோனே வந்து நமக்கு வந்து ஆன் ஆகலை. ரீடிங் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து கம்மியாக காமிச்சது. வாங்க நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, சிப் லெவலாக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதாது, பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஜெனுனான ஸ்பேரை வச்சு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிப் லெவலும் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃபோனு டெட் ஆயிடுச்சா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டரி பல்ஜ் ஆகிடுதா இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்பிளே போயிடுதா இருந்தாலும் சரி, இல்லை சார்ஜ் ஏறல அப்படின்னாலும் சரி, நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ஃபோனில் இருக்குது. அந்த எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். வித்தின் ஒரு 1 hour 1/2 hourக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த ஃபோனாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.